புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வந்த புகார் மீது கொள்ளையர்களின் வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 2.3 கோடி பணம் முடக்கப்பட்டு குற்றவாளியை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்ட் மேனேஜராக பணிபுரிந்து வரும் சுக்கியா என்பவர் நிறுவனத்தின் முதலாளி போல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி ரூபாய் 5,15,00,000 பணத்தை இணைய வழி மூலம் ஏமாற்றி கொள்ளையடித்ததாக கொடுத்த புகார் மீது டிஐஜி சதீஷ் சுந்தரம் ஐபிஎஸ் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் மேற்பார்வையில் ஆய்வாளர் தியாகராஜன் முன்னிலையில் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கும் கருவிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 5,15,00,000 ரூபாய் இணைய வழி மூலம் கொள்ளையடித்த பணத்தில் 3.2 கோடி மேற்கு வங்காளம் பகுதியைச் சேர்ந்த முர்ஜிதாபாத் பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த கணக்கின் உரிமையாளரான முஃபிகுல் ஆலம் முலா என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் மணிமொழி, காவலர் பாலாஜி உள்ளிட்டோர் அடங்கிய தனிக்குழு மேற்கு வங்காளம் சென்று பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் வைத்து குற்றவாளியை கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 2.3 கோடி பணத்தை முடக்கம் செய்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் சார்பில் பணத்தை கொண்டுவர நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தொடர் விசாரணையில் இதில் 5 நபர்கள் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்ததை அடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி தலைமையில் சைபர் கிரைம் காவலர்கள் விரைந்துள்ளனர். மேலும் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது சைபர் கிரைம் போலீஸ். புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசாரின் நடவடிக்கை நாளுக்கு நாள் சிறப்புடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.